இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பயன்படுத்தப்பட்ட ஊசி, இரத்தக்கரை படிந்த பஞ்சுகள், மருந்து மாத்திரைகள், பேண்டேஜ் துணிகள் என மூட்டை மூட்டைகளாக கொட்டப்பட்ட கேரள மருத்துவத்தின் மருத்துவ கழிவுகளின் குவியல் காட்சிகள் தான் இவை. நெல்லை மாவட்டம் கோடங்கநல்லூர், நடுக்கல்லூர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள், வயல்வெளி பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டைகளாக கொட்டப்பட்டுள்ளதாக தகவல் வந்ததை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்துள்ளனர். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் அவை என தெரிய வந்தது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். கேரளாவிலிருந்து இரவு நேரத்தில் வந்து சென்ற லாரிகள் மருத்துவ கழிவுகளை கொட்டிச் சென்றதுடன் அவ்வாறு கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் சிலவற்றை தீயிட்டு கொளுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்தது. கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய சட்டம் மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் மருத்துவ கழிவுகளை கொட்டிச் சென்ற சமூக விரோதிகள் யார், அவர்கள் வந்த வாகனம் எது என்பது பற்றி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை நெல்லை மாவட்ட காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் மருத்துவ கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக விளக்கம் அளித்துள்ள மாவட்ட நிர்வாகம் தவறிழைத்தவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தை குப்பை தொட்டியாக மாற்றும் கேரள மாநில அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி உட்பட பல்வேறு அரசியல் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்தனர். கேரள கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லும் அத்தியாவசிய பொருட்களை தடுத்து நிறுத்துவோம் என அவர்கள் எச்சரித்தனர். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களை கேரள அரசின் குப்பை கிடங்குகளாக மாற்ற தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பதாக குற்றம் சாட்டிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இதே நிலை தொடர்ந்தால் வரும் ஜனவரி மாதத்தில் பொதுமக்களை திரட்டி மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு எடுத்துச் சென்று கொட்டுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழகத்தை மாற்றியதாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள டிடிவி தினகரன், இனி வரும் காலங்களில் எல்லையோர சோதனை சாவடிகளில் சோதனையை தீவிரப்படுத்தி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.